வணக்கம். ஒரு உறவு முடிந்துவிட்டாலும், உங்கள் முன்னாள் காதலர் உங்களைப் பற்றி இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறாரா என்ற கேள்வி பலருக்கும் மனதில் இருக்கும். உறவு முறிவுக்குப் பிறகு அந்த வலியும், குழப்பமும் நீங்க பல மாதங்கள் அல்லது வருடங்கள் ஆகலாம். ஆனால், அவர்கள் உங்களை மறக்கவில்லை என்பதை வெளிப்படையாகச் சொல்லாமல், சில ரகசியமான அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உங்கள் எக்ஸை மறக்க நினைக்கிறீர்களா? அல்லது மீண்டும் சேர விரும்புகிறீர்களா? எதுவாக இருந்தாலும், அவர்கள் மனதில் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை அறிய இந்த 6 முக்கியமான அறிகுறிகளை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1. அடிக்கடி தொடர்பு கொள்வது. பிரேக்கப்புக்கு பிறகும் உங்கள் எக்ஸ் உங்களிடம் தேவையில்லாமல் அடிக்கடி பேசுவது, மெசேஜ் செய்வது போன்றவற்றைச் செய்தால் அவர்கள் உங்களை மறக்கவில்லை என்று அர்த்தம். ஒரு பழைய விஷயத்தைப் பற்றி பேசுவது, எப்படி இருக்கீங்க என்று சாதாரணமாக கேட்பது, அல்லது உங்களுக்கு தொடர்பில்லாத ஒரு விஷயத்துக்காக கால் செய்வது என தொடர்புக்கான காரணங்கள் சிறியதாக இருக்கலாம். ஆனால் அதன் உண்மையான நோக்கம் உங்களுடன் இணைந்திருக்க அவர்கள் முயற்சிப்பதுதான். 2. சமூக வலைதளங்களில் கண்காணிப்பது. நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டாலும், ஒரு ஸ்டோரி வைத்தாலும், அவர்கள் முதல் ஆளாக பார்ப்பது அல்லது உங்கள் பழைய போட்டோஸ்களுக்கு லைக் போடுவது. உங்களை ஃபாலோ செய்யாமல் இருந்தாலும், உங்கள் பொதுவான பதிவுகளை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் என்றால், அவர்கள் உங்களைப் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள தவறாமல் நேரம் செலவிடுகிறார்கள் என்று அர்த்தம். இதைத்தான் ஓர்பிட்டிங் என்றும் சொல்வார்கள். 3. பொது நண்பர்களிடம் உங்களைப் பற்றி கேட்பது. உங்கள் பொதுவான நண்பர்களிடம், அவங்க இப்போ என்ன பண்றாங்க, யார் கூட இருக்கிறாங்க என்று உங்கள் அன்றாட வாழ்க்கையைப் பற்றி விசாரித்துக் கொண்டே இருந்தால், உங்களைப் பற்றிய யோசனை அவர்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அவர்கள் உங்களைப் பற்றி நல்லவிதமாக பேசினால், மீண்டும் சேரும் எண்ணம் கூட அவர்களுக்கு இருக்கலாம். 4. புதிய உறவை உங்களோடு ஒப்பிடுவது. அவர்கள் ஒரு புதிய உறவுக்குள் சென்றிருக்கலாம். ஆனால் உங்களை சந்தித்த பின்பு அந்த புதிய உறவு உங்களைப் போல இல்லை அல்லது உங்களை விட சிறந்தது இல்லை என்று மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ உங்களிடம் சொல்வது. உங்கள் புதிய பார்ட்னருடன் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை ஒப்பிடுவது என்பது உங்களின் முக்கியத்துவத்தை அவர்களால் மறக்க முடியவில்லை என்பதற்கான தெளிவான அறிகுறி. 5. உங்களுடைய பொருட்களை பத்திரப்படுத்துவது. உங்கள் துணி, சின்ன சின்ன பரிசுகள் அல்லது நீங்க எழுதிய ஒரு பழைய லெட்டர் என நீங்கள் கொடுத்த பொருட்களை அவர்கள் இன்னும் திருப்பித் தரவில்லை என்றால், அது அவர்களுக்கு ஒருவித ஆறுதலைத் தரும் நினைவாக இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் அந்த பொருளை பார்க்கும்போதும் உங்களைப் பற்றிய நினைவு அவர்களுக்கு நிச்சயம் வரும். 6. முக்கியமான நாட்களில் தொடர்பு கொள்வது. உங்கள் பிறந்த நாள், உங்கள் இருவரின் அனிவர்சரி அல்லது நீங்கள் பிரிந்த நாள் போன்ற உணர்ச்சிபூர்வமான முக்கிய நாட்களில் அவர்கள் உங்களுக்கு மெசேஜ் அல்லது கால் செய்தால், நீங்கள் இன்னும் அவர்கள் மனதின் ஒரு பகுதி என்று அர்த்தம். இந்த நாட்கள் மற்றவர்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு நீங்கள் இன்னும் எவ்வளவு முக்கியம் என்பதை இது உணர்த்தும். இந்த 6 அறிகுறிகளை பார்த்த பிறகு உங்கள் எக்ஸ் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் மீண்டும் அந்த உறவுக்குள் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும். சுயமரியாதைக்கு எப்போதும் முதலிடம் கொடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இந்த 6 அறிகுறிகளில் உங்கள் எக்ஸ் செய்த எந்த அறிகுறியை நீங்க பார்த்திருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.